நாமத்தாலே மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த சாகியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் நாம் கூடி கத்தரை நாம் ஆராதிக்க இந்த வழியிலே நாம் ஆண்டவனுக்கு நாம் பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நம்ம துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் முழுவதும் ஒவ்வொரு மாதமாக எங்களை ஆச்சரியமாக அற்புதமாக எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவே, சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி பாதுகாத்து வந்து பலவீனத்தின் மத்தியில் என்று சோங்கொடுத்து இருக்கிறதுக்காக சோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, நம்முடைய பிறவின் தரம் கொடுப்பதாக வழிநடத்தியவராக பிறந்த குழந்தைகளிலிருந்து ஆண்டவரே வயதானவர்கள் வரைக்கும் நம்முடைய பராமரிக்கும் கருத்துக்கு உள்ள ஓடுகிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனுடைய பாடல்கள் செய்தி எல்லாவற்றையும் நீர் மையப்படும்படி ஜெபிக்கிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இதை பார்க்கிறவர்கள், இதில் கலந்து கொள்கிறவர்கள், உண்மை கூடி ஆராதிக்கிறவர்கள் ஒவ்வொரு நீர் ஆசிரியராக ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு சாக்கியமாய் நீர் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மயப்படுத்தும் ஆசிரியம் விஷ்ணு ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். 27ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகையரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே என்று என் இதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையிலே என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். முதலாவது கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது என்ற பாடலை பாடலாம்.
காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈடுமுடி செய்யும் கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. God's word, God's voice is so powerful. வல்லமையுள்ளது. ஹalleluya. இரண்டாவதாக இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. அவர் விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லவர். ஸ்தோத்திரம்.
நாங்கள் ஆராதிக்கும் தேவனே நல்லவர் ஆண்டவரே, விடுவிக்க நீர் வல்லவர் அப்பா. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீர். எங்களை காக்கிறவரே, தூதரை அனுப்புகிறவர் அப்பா. சூத்திர அக்கினி ஜுவாலையிலே ஆண்டவர் அழியாமல் காக்கிற தேவனே, அழைத்தவரோடு கைவிட மாட்டீர் ஆண்டவரே. சூத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சொல்வதற்காக சூத்திரம். சத்துருடைய கோட்டைகளை முறியடிக்கிறவரே, தகர்த்தெறிகிறவரே, உதவி செய்கிறவரே, முன் செல்கிறவரே, சூத்திரம் ஆண்டவரே. இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை, சூத்திரிக்கிறோம். ஆராதிக்கிற தேவன் எங்களை எல்லா பிரச்சனைகளும் தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறேன் ஆண்டவரே. சூத்திரிக்கிறோம். எப்படிப்பட்ட பாதையின் வழியாய் நீங்கள் கடந்து போனாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வழியாய் கடந்து போனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். சூத்திரம். குமார் விடுதலையாகினால் மெய்யாக விடுதலை எல்லா காரியங்களும், கடன் பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், ஜனங்களுடைய எதிர்ப்புகள், அல்லா எல்லா விதமான காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, என்ன துன்பங்கள் வந்தாலும் நீர் எங்களை வழியெடுத்த போதுமா இருக்கிறப்போ, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவர். எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை காக்கிற தெய்வம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. Thank you Jesus. Thank you Jesus. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். கலங்காதே என் மனமே, கலங்காதே என் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாக சொன்னவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா இருதய கலக்கங்கள் எடுத்து எல்லா பலவீனங்களையும் மாற்றிப்படுவதாக. எப்படிப்பட்ட வியாதியின் வழியாய் கடந்து போனாலும் அவர்களுக்கு நீ சுகத்தை கொடுக்க யெகோவா ரப்பா என் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேவையை சந்திக்க யெகோவா நீ பார்த்துக் கொள்ளுகிற கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றியில் இதோடு துதிக்கிறோம். இந்த கொரோனாவின் மத்தியிலும் எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, எவ்வளவு கடன் பிரச்சனை மத்தியிலும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து ஆச்சரியமா இருக்கிறதுமாய் தீயும் தண்ணீரையும் கடந்து வர உதவி செய்த ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிறதான இந்த கொரோனா ஒழியும்படியாக, இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஜெபிப்பார். நோக்கி பார்க்கிறோம். எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு ஒரு நாமத்தில் கூடியிருக்கிறார்கள், அவங்க மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்னீங்க. இந்த அருமையான விசேஷமாக தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனா காரணங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கொரோனா இன்னும் எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. இனிமேல் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் நல்ல சுகபல ஜீவனை கொடுத்து அவர்களை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வர செய்யும். எந்த ஒரு குறைகளாக பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரும் சுகபல ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. தேவன் எல்லாவற்றையும் விடுவிக்க நல்லவர். தேவன் சமாதானத்தின் தேவன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரையாண்டவரே, வல்லவரையாண்டவர். இன்னும் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க, ஒவ்வொருவரும் சீக்கிரமாக சிகிச்சை பெற்று முடிந்து சீக்கிரம் வீட்டுக்கு திரும்ப. அது மட்டும் அந்த தேசம் முழுவதும் கொரோனா ஃப்ரீ நேஷனாக மாறட்டான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீ பொறுப்பத்து வல்லத்தை ஆசீர்வதியும் வச்சு எல்லாவற்றையும் தேசத்துக்கு இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லதுக்காகவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கின்றார். பூமியும் அதன் ஜனங்களையும் காரிருள் மூடும்.
ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய வெளிச்சம் எப்பொழுதும் நம் மீது பிரகாசிக்கும். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்மோடு இருந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. இந்த நேரத்திலே நம்மோடு கர்த்தர் பேசும்படியாக அவரிடத்திலே நாம் அவரை நோக்கி பார்த்து கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் என்று நாம் தேவனிடத்திலே கேட்போம். ஏனென்றால் அவர் பேசாவிட்டால் நம்மோட யாரும் எதுவும் பேச முடியாது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அததான் நம்ம இன்னைக்கு பாடினோம். எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? இந்த இடத்திலே கர்த்தருடைய சத்தம் ஒலிக்கும் பொழுது அது வல்லமை உள்ள சத்தம். ஹல்லேலூயா. கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வல்லமை! அந்த வல்லமை இந்த நேரத்திலே நம் ஒவ்வொருவரின் மீது இறங்கணும். அவருடைய வார்த்தை பேசப்படும் பொழுது அந்த அபிஷேகம் எல்லா இருதயத்தில் இருக்கிற மேட்டிமைகளையும், எல்லா இருதயத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்களையும் அப்படியே முறித்து போடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெண்மான்களை ஈனும்படி செய்கிற ஒரு சத்தம் என்று நாம் பார்க்கிறோம். ரீப்ரொடக்டிவ், ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை, பெருக்கத்தை உண்டாக்குகிற சத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. எங்களோடு பேசுகிற தெய்வம். பேசாத கல்லோ மரமோ அல்ல கர்த்தாவே, நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறீர். இன்று விசேஷித்த விதமாய் ஆண்டவரே எங்களோடு பேச போகிற காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்திலே அவைகளை எழுதும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமாய் இருக்க எங்களுக்கு பலன் கொடுத்து வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சபையிலே அநேகர் வியாதியாய் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பூரண சுகம் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் இதுதான் முதல் முறை இயேசுவை பற்றி கேட்பார்கள் என்றால் அவர்கள் இருதயத்திலே உம்முடைய அன்பை நீர் விளங்க பண்ணுவீராக. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பெரிய காரியங்களை நீ செய்தரலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. இந்த நேரத்திலே முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அநேகரை நாம் சந்திக்கிறோம், அநேகரோட நாம் வாழுகிறோம். அதாவது we are a social being என்று சொல்வாங்க. நம்ம எல்லாரும் அநேகரை சந்திக்கணும், அநேகரோட தான் வாழணும். நம்ம தனிமையில போய் வாழ முடியாது. நம்ம மங்ஸ் கிடையாது. அதாவது துறவி மாதிரி நம்ம வாழ கூடாது, வாழவும் முடியாது. ஆண்டவர் நம்மை குடும்பங்களிலே, சமுதாயத்திலே, ஒரு சபையிலே நம்மை அநேகரோடு வாழும்படியாக வைத்திருக்கிறார். அப்போ ஒருவரை ஒருவர் நாம் எப்படி நடத்த வேண்டும், அதுதான் எனக்கு இன்றைக்கு தோன்றின ஒரு காரியம். என்னன்னா, நாம் ஒருவரை ஒருவர் கனத்தோடு நடத்த வேண்டும். அதுதான் இயேசு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று. நமக்குள்ளே இயேசு வாழ்கிறார் என்றால், நமக்குள்ளே ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது என்றால், நாம் மற்றவர்களை என்ன செய்யணும்? கனப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். முதலாவது அந்த காரியத்துல நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற ஒரு வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். எல்லாம் கவனமா கேளுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுதுன்னா, ஏலி என்கிற ஒரு ஆசாரியனுக்கு. இந்த ஏலி என்கிற ஆசாரியனுக்கு குமாரர்கள் இருந்தார்கள். அதுக்கு முந்தின வசனத்தோட கடைசி பகுதியை பாருங்க. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். ஆண்டவர் அது 27ஆம் வசனம் ஆரம்பம் பாருங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து ஏலியினிடத்துல சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு இப்படி சொல்றார்ப்பா அப்படின்னு சொல்றார். அதுல என்ன சொல்றாரு? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்.
என்னை அடுத்தது என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனம் பண்ணுவேன் நான் சொல்லல. நம்முடைய ஆண்டவர் நம்மை தாழ்த்தி நம்மை கனவீனப்படுத்தி எதுவும் செய்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் அங்க என்ன சொல்றாரு? என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். We will receive it. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது இல்ல, நாமே அதை நம்ம மேலே வர வைத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் கனப்படுத்தினா கனப்படுத்துவார். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான தேவன் அவர். அப்படி அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் அவ்வளவு அழகா ஏலியின் இடத்திலே பேசுகிறார். ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா ஏலிய படக்குன்னு அடித்து போட ஆண்டவரால முடியாது. ஆனா அப்படி அல்ல. ஆண்டவர் ஏலிய கரெக்ட் பண்ணி எப்படியாவது தன்னுடைய திட்டத்தின் வழியாக அவரை வழி நடத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய. அப்படிதான் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார். புரியுதா? நம்மை கனப்படுத்துகிறார்னா எப்படி கனப்படுத்துகிறார்? நாம் தவறும் பொழுதும் நம்மளை கரெக்ட் பண்ணி நம்மளை சரிப்படுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலை நிறுத்த வேண்டும். பிதாவின் சந்நிதியில மகிழ்ச்சியோட நம்மை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். நம்ம அழிந்து போகணும், நம்ம நரகத்துக்கு போகணும், அப்படி எல்லாம் ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. அதனால நாம் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும். அதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். தேவனுடைய மனுஷன் ஏலியின் இடத்துல என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். உன் குமாரரை என்னை விட நீ ஏன்பா அதிகமா மதிக்கிற? அப்படியெல்லாம் ஆண்டவர் அவரோட ஒரு சிநேகிதனோட பேசுவது போல ஈக்குவலா வைத்து ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒன்று, அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகம், பழைய ஏற்பாட்டுல கடைசி புத்தகம், 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? போதும். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உங்களுடைய பிதானா எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? ஆண்டவர் தன்னை பிதாவாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்ல, சொல்லுகிறார், நான் உன் பிதா, என்னை ஏன் நீ கனப்படுத்தல அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறது இப்ப வாசிக்கும் நம்மை பார்த்து கேட்பது போல் இருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்க, ஆரம்ப நாட்களிலே ஆதியாகமத்திலே மனுஷனை முதலாவது படைத்த பொழுது அவர் எப்படி படைத்தார்? தமது சாயலாக படைத்தார், தமது ரூபத்தின்படி படைத்தார். படைத்துட்டு அப்படியே சும்மா விடல, அவனை சொன்னாரு ஆசீர்வதிக்கிறார், நீ பலுகி பெருகி பூமிய நிரப்பு. அடுத்தது அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், நீ எல்லாவற்றையும் ஆண்டுகொள். ஒவ்வொன்றுதான் நீங்க யோசித்து பாருங்க. நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படியெல்லாம் அவர் அவனுக்கு நன்மை செய்கிறார். தன்னுடைய சாயலின்படி படைத்து அவனை பெருக சொல்லி நீ ஆண்டுகொள் என்று சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய தோட்டத்தை ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்த தோட்டம், 4 ஆறுகளால் செழிப்பாகப்படுகிற ஒரு பெரிய தோட்டம். எவ்வளவு பெரிய பண்ணை வீடு நமக்கு இமேஜின் கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய தோட்டம். அதுல எல்லாம் செழிப்பு சுகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்தார். அந்த டெம்பரேச்சர் கூட பாருங்க அவ்வளவு குளுமையா இருக்குமா. ஏன்னா அப்பெல்லாம் தண்ணி வழியா சன்லைட் உள்ள வந்து கொண்டு இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த படைப்பின் சிருஷ்டிப்பின் டிஸ்கிரிப்ஷன் விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்வது எல்லாமே அவர்களுக்கு சுகமாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாதமான சூழ்நிலை, அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் செய்து அவன் கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் அவனோட என்ன செய்கிறார்? உலாவுகிறார் பகலின் குளிர்ச்சியான வேளையில. இப்ப எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் நம்மை ஒரு தகப்பன் ஒரு மகனை நேசிப்பதை விட 1000 மடங்கு அதிகமாக நேசித்து செயல்படுகிறவர் நம்முடைய பிதா.
என்னுடைய பிதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? என் பிதா எனக்காக இவ்வளவையும் செய்து இருக்கிறார். அந்த காலத்துல செய்தவர் இன்னும் நமக்காக செய்து கொண்டேதான் இருக்கிறார். அவ்வளோ நம்முடைய பிதா நம்மை கனப்படுத்தும் பொழுது நாம் அவரை எப்படி கனப்படுத்துகிறோம்? அதான் இன்னைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி. எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, நான் உண்மை நல்லா கனப்படுத்தணும்னு விரும்புறேன், எனக்கு அந்த கிருபையை தாங்க, உண்மை எப்படி நான் கனவீனப்படுத்தனோ அதெல்லாம் எனக்கு மன்னிங்கன்னு நம்ம ஆண்டவரை பார்த்து இப்போ கேட்போம். இந்த மல்கியாவின் புத்தகத்திலேயே, அந்த மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாகவே ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கனவீனப்படுத்தினார்கள் என்று ஒரு சில காரியங்களை அங்கே சொல்லி இருக்கிறார். எல்லாம் குவெஸ்டியன்ஸாக அங்கு கேட்கப்பட்டிருக்கு. முதலாவதாக 1 மல்கியா புத்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்தை நாம் பார்க்கலாம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களா? நீங்க எங்களை நேசிச்சீங்க, எப்படி எங்களை நேசிச்சீங்க? புரியுதா? இதேதான் நம்முடைய நிலைமை. நீங்க ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, நம்மை வைத்து யோசித்து பார்ப்போம். எவ்வளோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்காக அவர் செய்தவர், நம்மை முந்தி நேசித்தவர், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், ஒருபோதும் நம்மை வெறுத்து தள்ளாதவர், யாருமே நம்மை தெரிந்து கொள்ளாவிட்டாலும் அவரே வந்து நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளையாக மாற்றி நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எல்லா தேவைகளையும் அவ்வப்போது சந்தித்து பிசாசு நமக்கு விரோதமாய் செய்கிற எல்லா காரியங்களிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் கொடுத்து எவ்வளோ நம்மை நேசிக்கிற தேவன். அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. நீ இப்படி இருந்தாதான் நேசிப்பேன்னு சொல்லுகிற அன்பு இல்லை. அவருடைய அன்பு பாரபட்சமற்றது. அவரிடத்திலே வேற்றுமையின் நிழல் ஒன்று கூட கிடையாது. அப்படி நம்மை நேசிக்கிற தேவன். பேதுரு அவரை மறுதலித்த போது அங்க வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், அவர் திரும்பி பார்த்தாராம் பேதுருவை பார்த்த உடனே பேதுருக்கு என்ன வந்துருச்சு? கண்ணீர் அப்படியே குபு குபுன்னு வெளியே ஓடி வருது. அப்ப எவ்வளவு தூரம் இயேசு அவனை நேசித்திருக்கிறார் இல்லையா? அந்த அன்பை அவர் கண்களிலேயே வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மிடத்திலும் அப்படிதான். அவர் மிகவும் அன்பான தேவன். அவ்வளவு தூரம் நம்மை நேசிக்கிறாரே. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு போராட்டம் வந்துட்டா, என் ஆண்டவர் என்னதான் பண்றாருன்னே எனக்கு புரியல, என்ன நேசிக்கிறாரா? அவருடைய அன்பையே நாம் சந்தேகப்படுகிறோம். அதுதான் அவரை கனவீனப்படுத்துவது. எல்லா சூழ்நிலையிலும் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவருக்கு வந்த சூழ்நிலைகளை விட மோசமான சூழ்நிலை நம் ஒருவருக்கும் வரலன்னு நான் யோசிக்கிறேன்ல. அவரு கடல்ல சேதம், கப்பல் சேதம், அடி ஒத, கல்லெறிதல், என்னென்னமோ வார்த்தைகள், அதுக்கு மேல சரீரத்துல வேற ஏதோ முள், இப்படி எல்லாம் பல வேதனைகளை நாம் பார்க்கிறோம். ஆனா அதன் மத்தியில அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது. நானும் கிரைஸ்ட், நானும் இயேசுவும், அவ்வளவுதான் எனக்கு, அவருடைய அன்பு எனக்கு போதும் என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனை கனப்படுத்துகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை முறை அவருடைய அன்பை நம்ம சந்தேகித்து இருக்கிறோம். என்னப்பா நீங்க என்ன நேசிக்கிறீங்களானே எனக்கு புரியலையே, அவர் என்ன நேசிச்சார்னா இது எனக்கு நடக்குமா என்று நாம் எத்தனையோ முறை கேள்விகள் கேட்டு இருக்கிறோமே. உண்மையா அவர் தான் என்ன வழி நடத்துறாரான்னு எனக்கு தெரியலையேன்னு எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற காரியங்கள். ஆண்டவரை கரத்தை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே நீர் என்னை அதிகமாய் நேசிக்கிறீர், உடைய அன்பு அளவிட முடியாது, ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று நான் அறிந்து கொள்ளவே முடியாது, அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒருபோதும் உடைய அன்பை நான் சந்தேகிக்கவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்களா? சந்தேகித்தார்கள். எங்களை எப்படி சிநேகித்தீர்? எங்களை நீங்க பாபிலோனுக்கு கீழே அனுப்பிட்டீங்களே,
அப்படின்னு அவங்க ஒரு குறையா யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்பாக எத்தனை ஆண்டுகள் தேவன் அவர்களோடு தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களை கடிந்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனா அவங்க கீழ்ப்படியவில்லை. நம்முடைய கீழ்ப்படியாமை தான் அவர் நமக்கு தண்டனையை கொடுக்கிற சூழ்நிலைக்குள்ள, சிட்சிக்கிற சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகிறது. நாம் அவருடைய அன்பை என்ன செய்யறோம்? சந்தேகிக்கிறோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே ஒருபோதும் உங்களுடைய அன்பை நான் சந்தேகிக்க மாட்டேன். என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்துமாவோடும், என் முழு பலத்தோடு நான் உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே என்று நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் அவருடைய அன்பு எப்படி நீங்க எங்களை நேசிச்சீங்கன்னு கேள்வி. இப்போ உம்முடைய நாமத்தை எதினாலே நாங்கள் அசட்டை பண்ணினோம்? உம்முடைய நாமத்தை நாங்க அசட்டை பண்ணவே இல்லையே என்று அவர்கள் கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்னன்னா, நீங்க எனக்கு ஊனமானதை செலுத்தினீர்கள். அதாவது நாம் கொடுப்பது தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? கொடுக்கும் பொழுது அவருக்கு சிறந்ததை நாம் கொடுக்கிறோமா? நன்மையானதை கொடுக்கிறோமா? ஒரு தியாகத்தோடு நாம் கொடுக்கிறோமா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம்? நம்முடைய நேரத்தை கூட சில வேளைகளில ஆராதிக்கும் பொழுது கூட ஒரு கடமைக்கு நம்ம ஆராதிக்கிறோமா ஆண்டவரை, அல்லது மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செலுத்துகிறோமா? சபை கூடி வரும் பொழுதும் சரி, தனி ஜப நேரங்களிலும் சரி, ஆராதிச்சா தேவ பிரசனம் இறங்கும், அதுக்காக நான் ஆராதிக்கிறேன், அப்படியா கடமைக்காக நாம் ஆராதிக்கிறோமா? அல்லது ஆண்டவரே உண்மையாய் நான் உண்மை நேசிக்கிறேன், நீர் இவ்வளவு பெரிய தேவர், நீர் இவ்வளவு உயர்ந்தவர் என்று மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்கிறோமா? எல்லா காரியங்களையும் கொடுப்பது, எதை எடுத்தாலும் மகிழ்ச்சியோடு செய்கிறோமா? கடமைக்காக செய்கிறோமா? அடுத்தது இம்மைக்காக வாழ்வது. ஆண்டவருக்கு நாம் அவருடைய நாமத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம் அப்படின்றதுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய இது என்ன, அதனுடைய விளைவு அவருடைய இம்மைக்காகவே வாழ்ந்து கொண்டு இருப்பது. எனக்கு உலகம், பூமி, இது அது இப்படியே நம்முடைய கண்கள் கீழானவைகளையே நாடிக்கொண்டு இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் என்ன அந்த இடத்துல சொல்றாரு, என் நாமத்தை நீங்க என்ன பண்றீங்க? அசட்டை பண்ணுகிறீர்கள். அப்போ முதலாவது அவங்களுடைய அன்பை சந்தேகித்தாங்க. இரண்டாவது நாமத்தை என்ன செய்தாங்க? அசட்டை பண்ணினார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் மல்கியாவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். போதும். எதினால் கர்த்தரை வருத்தப்படுத்துகிறோம்? வார்த்தையினாலே வருத்தப்படுத்துகிறோம். அதாவது அவர் சொல்லுகிறதற்கு நாம் கீழ்ப்படிவது இல்லை. ஆண்டவர் அவரை எது வருத்தப்படுத்துகிற? சவுலுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம் இல்லையா, காணிக்கை செலுத்துறது. முந்தின பாயிண்ட் நான் சொன்னேன்னு, அதுல காணிக்கை செலுத்துறதுல ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார், காயினின் காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார்னா அவனுடைய ஆட்டிடியூட் அப்படி இருந்தது. அவனை கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு என்னிடத்துல இருக்க சிறந்ததை நான் கொடுப்பேன் என்று அவன் கொடுத்தான். அந்த பொருட்கள் முக்கியம் அல்ல, என்ன மனப்பான்மையோடு கொடுக்கிறான் என்பது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை நாம் எதினால் வருத்தப்படுத்துகிறோம்? நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே. அவர் வார்த்தை சொல்றதுக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் நாம் என்ன செய்யறோம்? தேவனை வருத்தப்படுத்துகின்றோம். ஆண்டவர் சொல்றாரு, சவுலை பார்த்து சாமுவேல் மூலமாக சொல்லுகிறார், பலியை பார்க்கல நான் எதை விரும்புறேன்? கீழ்ப்படிதலை விரும்புகிறேன். செவி கொடுத்தல் உத்தமம் இல்ல? அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றதுதான், எனக்கு கீழ்ப்படிங்க, எனக்கு கீழ்ப்படிங்க, நான் சொல்றதன் படி செய்யுங்க.
ஆபிரகாம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணும் பொழுது அவன் கீழ்ப்படிதலை டெஸ்ட் பண்றார். ஈசாக்கை கொண்டு வந்து அவன் கொடுப்பானா என்று அவனுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் பல வேளைகளிலே டெஸ்ட் பண்றதை நாம் வாசிக்கின்றோம். ஆகவே கர்த்தரை நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே வருத்தப்படுத்துகிறோம். அதனால அவரை நாம் கனவீனப்படுத்துகிறோம். எதுக்கு நம்ம கீழ்ப்படிவதில்லை? கர்த்தர் சொல்றத கேட்டு நாம் நடப்பது இல்லை. அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் வசனம் எனக்கு என்ன சொல்லுது, கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார், கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறார். ஆகானுடைய வம்சமே அழிவதற்கு என்ன காரணம்? அவனுடைய கீழ்ப்படியாமை. எரிகோவை போய் இது பண்ணும் பொழுது அவன் பொருட்களை ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறான். அதனால அவனுடைய கீழ்ப்படியாமை தான். அந்த பொருள் அவருக்கு முக்கியம் அல்ல. நீ 10 ரூபாய் எடுக்கிறியா 1 கோடி எடுக்கிறியா என்பது அவருக்கு முக்கியம் அல்ல. பட் யுவர் டிஸ்ஒபீடியன்ஸ், எந்த மைண்டோட நீ அதை செய்யற, எந்த மனதோடு நாம் அதை செய்கிறோம், அவருக்கு கீழ்ப்படியாமல் நான் செய்வது, அதுதான் ஆண்டவரை என்ன செய்கிறது? வருத்தப்படுத்துகிறது. 4வதாக ஒரு விதத்திலே நாம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். என்ன சொல்றாங்க? எதுல நாங்க உங்களை வஞ்சித்தோம்? நாங்க உங்களுக்கு வஞ்சிக்கவே இல்லையே. we did not deceive you. இல்ல அப்படி நாம் அநேக வேளைகள் ஆண்டவருக்கு செய்யறதுலாம் நான் நல்லா செய்தேன் அப்படின்னு நம்ம அநேக வேளைகளிலே யோசிக்கின்றோம். அங்க போட்டிருக்கு காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் தானே என்று போட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய கட்டளை, நியாய பிரமாணம், அது காணிக்க செலுத்தணும், தசம பாகம் செலுத்தணும். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதற்கு மேலாக நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. நம்ம கொடுக்கிறோம் தேவனுக்கு, நம்ம கொடுக்காமல் இல்லை. தசமபாகங்களை கொடுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம். அது எந்த அளவுதான்? நியாய பிரமாணத்தின் அளவுதான். ஆனா ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லும் பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில், கொடிய தரித்திரத்திலே அவங்க இருக்கும் பொழுது எப்படி கொடுத்தாங்கன்னா பரிபூர்ண சந்தோஷம். ஒரு சைடு அவங்க படுறது என்ன? தரித்திரம், கொடிய தரித்திரம், கஷ்டம், அப்படி ஒரு சூழ்நிலை, வறுமை. ஆனால் அடுத்த பகுதியில அவங்க இருதயம் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது? புதிய ஒரு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள். நம்ம கொடுக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதாவது we have to be good stewards of what God has given to us. அதுதான் இந்த காரியத்தினுடைய பொருள். உண்மையான உக்கிரானத்துவம் நம்மிடத்துல எது கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என்னெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், இதிலே நாம் அதை எப்படி கர்த்தருக்கு உண்மையாக காத்துக்கொள்ளுகிறோம். அதுதான் இந்த இடத்திலே வஞ்சிக்கிறது என்று தேவன் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம், இதே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அடிக்கடி நாம் கேட்கிற வார்த்தைகள் தான். 7ஆம் வசனத்துல சொல்றேன், அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்க கடவன். அப்புறம் 10ஆவது வசனத்துல பாருங்க, ஃபுல்லா நீங்க வாசிக்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி
உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவரும் அவர்தான், விதைக்கிறதற்கு விதையை கொடுப்பவரும் அவர்தான். அப்படி கொடுக்கும் பொழுது அதை உண்மையாய் நாம் விதைத்தோம் என்றால் அதை பெருகச் செய்து வர்த்திக்க செய்கிறவரும் அவர்தான். அப்ப அந்த விஷயத்துல நம்ம தேவனை என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்க கூடாது. அதுலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அதனால அவனுடைய நீதி என்ன செய்தான்? என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருக்கு கொடுப்பதிலே உதாரத்துவமாய் உற்சாகமாய் என்னோட கடமை 1/10 அப்படி அல்ல, இன்னும் உற்சாகமாய் முடிந்த அளவிற்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப தேவனை இப்படிலாம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கனவீனப்படுத்தினார்கள். எப்படிலாம்? அவருடைய அன்பை சந்தேகித்தார்கள், அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணினார்கள், அவரை வருத்தப்படுத்தினாங்க, அவரை வஞ்சித்தாங்க. இந்த 4 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம தேவனை என்ன செய்யறோம்? கனவீனப்படுத்துகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்ன? நான் என்ன கனம் பண்றவங்க நான் கனம் பண்ணுவேன். இப்ப ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு இந்த 4 காரியங்களும் நமக்கு எதிராக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல யோசித்து பாருங்க. எப்பெல்லாம் நான் ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்கிறேன், எப்பெல்லாம் அவருடைய நாமத்தை நான் அசட்டை பண்ணுகிறேன், எப்பெல்லாம் அவரை நான் கீழ்ப்படியாமையினால வருத்தப்படுத்துறேன், எப்பெல்லாம் நான் உண்மை இல்லாம என்னுடைய கொடுப்பதிலோ எனக்கு கர்த்தர் கொடுத்ததை உண்மையா வழி நடத்தாம எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நானு வஞ்சிக்கிறேன், இந்த நிலைமைகளில் இருந்து என்னை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை கனப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தரை கனப்படுத்துவதற்கென்று எங்களை தெரிந்து கொண்ட தேவன், காட்டான் குஞ்சுகள் என்னை கனப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மிருகங்கள்லாம் அவரை கனப்படுத்துது, ஆனா அவர் தன்னுடைய சாயலின் படி, தன்னுடைய ரூபத்தின் படி, தன்னுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுத்து ரட்சித்த ஜனம் மாத்திரம் அவரை நம்ம என்ன செய்யறோம்? கனவீனப்படுத்துகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இது மாத்திரம் இருக்கவே கூடாது. எப்பொழுதும் உம்மை கனப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், முதலாவது ஆண்டவரை கனப்படுத்தணும். ஆண்டவரை கனப்படுத்துவதில் இந்த மாதிரி காரியங்கள் அசட்டை பண்ணாதபடி நாம் இருக்கணும். அதே நேரத்துல நமக்கு அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தில் உள்ளவர்களையும் நாம் கனப்படுத்தணும். வாசிக்கலாம். 1 பேதுரு 2:17. 1 பேதுரு 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், ராஜாவையும் கனம் பண்ணுங்கள். ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், எந்த அதிகாரமும் தேவனிடத்தில் இருந்துதான் வருகின்றது. நாம் அதெல்லாம் வாசிக்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிச்சோம்னா, ரோமர் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியாயத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்ப ஆண்டவர் மூலமா தான் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இப்ப ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா அதை அசட்டை பண்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. கர்த்தர் யாரை நமக்கு மேலாக அதிகாரத்திலே வைத்திருக்கிறாரோ, ஒரு வேலை ஸ்தலமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம மீது அதிகாரம் உள்ளவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அடங்கி நடக்க வேண்டும். அவர்களை நாம் கனப்படுத்த, அவர்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை நம்ம கனப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதற்கு அநேகரை கொடுத்திருக்கிறார். உதாரணமாக பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், அநேக தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே,
அப்ப தீமத்தேயு, தீத்து இவர்கள் எல்லாம் அவர் ஒரு தகப்பனை போல இருந்து வழி நடத்தினார். அநேகர் பெயர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இவங்க எல்லாரையும் அவர் தகப்பன் போல வழி நடத்தினதுனால அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார், உங்களை தகப்பன் மாதிரி நடத்தினாங்கல்ல, அவர்களுடைய அடிச்சுவடுகளை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள் என்று வசனத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? நீங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவளா இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து, நீங்க என்ன செய்யணும், புத்தி சொல்றவங்களை மதிக்கணும். இவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது. ஒருவேளை ஒரு யூத் லீடரா இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில கேசல் லீடரா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஜெபக்குழுவுக்கு ஒரு தலைவராய் அவர்கள் இருக்கலாம். இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா யார் யார் நம்மை வழி நடத்துகிறார்களோ அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும், அவர்களை அசட்டை பண்ண கூடாது. இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. உலக பிரகாரமான அதிகாரத்தில் இருப்பவர்களானாலும் சரி, ஆவிக்குரிய அதிகாரம் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு வருவோம். தேவனை கனப்படுத்திட்டா போதும் அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லாரையும் நீ நல்லா நடத்தணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். இப்ப முதல்ல தேவனை கனப்படுத்துறது எப்படின்னு பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நாம் கனப்படுத்தணும், அவர்களுக்கு கீழ்ப்படியணும். 3வதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, குடும்பத்தில் உள்ளவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பிள்ளைகள் இருந்தாலும் பைபிளை எடுத்து திறந்து இந்த வசனங்களை பாருங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். 3ஆம் வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்ப பிள்ளைகளுக்கு முக்கியமா சொல்லப்படுகிற இந்த இடத்திலே முக்கியமாய் சொல்லப்படுகிற கருத்து என்ன, சில்ட்ரன் ஷுட் ஆனர், பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். இப்ப அநேகர் யோசிப்பீங்க, என் தகப்பனையே நான் பார்த்ததில்லை, எப்படி கனப்படுத்துறது, அல்லது என் தகப்பன் இவ்வளவு தவறு செய்கிறார், அவரை எப்படி நான் கனப்படுத்துவது, என் தகப்பன் என்னை நேசிப்பதில்லை, அவரை எப்படி நான் கனப்படுத்துவது, என் தகப்பனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்ப நான் ஏன் அவங்கள கனப்படுத்தணும், இப்படிலாம் நம்ம மைண்ட்ல வரும். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு அந்த தகுதிக்கும் கனத்துக்கும் அவங்க பாத்திரவான்கள், அதனால நீ கனப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்லல. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே உனக்கு ஒரு ஜீவன் கிடைத்தது. யுவர் லைஃப் இஸ் த்ரூ them. அவர்கள் மூலமாக தான், பெற்றோர் மூலமாக தான் நீ இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கிற. உனக்கு பெற்றோரா இருப்பதற்கு ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். அவங்க தவறு செய்யலாம், அதுக்குரிய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் அவங்களை என்ன செய்யணும், கனப்படுத்தணும். நாட் பிகாஸ் they deserve it. ஐயோ அவங்க இப்ப கனப்படுத்தவே முடியாது. எங்க ஃபேமிலில எல்லாம் பார்க்கும்போது எங்க அப்பாவை நாங்க அதிகமா கனப்படுத்துவோம். ஏன்னா அவங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன், அதே நேரத்துல குடும்பத்திலயும் நல்ல ஒரு தகப்பன் அப்படி இருந்தாங்க. அதனால எங்களுக்கு அது ஈஸியா இருந்தது. சிலருக்கு அது ரொம்ப கடினம். பெற்றோர் இந்த நாட்கள்ல பெற்றோரை பிள்ளைங்க கனப்படுத்துறது அதிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அப்படி பெற்றோரும் தவறு செய்கிறார்கள். ஆனா தவறுகிற பெற்றோர் அவர்களுடைய தவறுக்குரிய விளைவை அவங்க சந்திப்பாங்க. அவங்கள ஆண்டவர் கரெக்ட் பண்ணுவார். நம்ம அவங்கள என்ன செய்ய முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. அதனால பிள்ளைகள் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, பெற்றோருடைய மிஸ்டேக்ஸ பார்த்து நாம் அவங்கள கனப்படுத்துறதோ கனவீனப்படுத்துறதோ அல்ல. அவர்கள் தம்முடைய பெற்றோரா இருப்பதினாலே அவர்களை நாம் கனப்படுத்தணும். சில வேளைகள் அவங்க தவறு செய்தா நாம் சொல்லலாம்,
அப்பா அம்மா நீங்க செய்யற காரியம் இப்படி இருக்கிறது, இது சரியில்லை வேதத்தின் படி அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதம் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க தவறா ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஒத்து போகலன்னா அதற்குரிய பலனை யார் அனுபவிக்க போறா? அவங்கதான் அனுபவிக்க போகின்றார்கள். சரியா? அதனால நாம் அவர்களை கனப்படுத்த வேண்டும். அதே போல மனைவிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கணவரை நீ என்ன பண்ணு? கனப்படுத்து. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 பேதுரு 3. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். போதனையின்றி நம்ம அவங்களை கனப்படுத்துகிறதை வைத்து எப்பொழுதுமே புருஷரை குறித்து நாம் வசனங்களிலே வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கிறிஸ்து புருஷனுக்கு தலையாய் இருக்கிறார், புருஷன் குடும்பத்திற்கு தலையாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர், அதனால அவரை நாம் கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல ஆண்டவர் புருஷர்களை பார்த்து சொல்ற வசனத்தையும் நம்ம எல்லாரும் கவனிக்கணும். எல்லா புருஷர்களும் விசேஷமா இந்த வசனத்தை வாசித்து நல்லா கவனிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். டைரக்டா ஆண்டவர் சொல்லியிருக்கார். இத நிறைய ஆண்கள் புருஷர்கள் பாக்குறதே கிடையாது. மனைவி என கீழ்ப்படினும் பைபிள்ல இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. நான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்லாம் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஆனா இந்த வசனம் அவங்களுக்கு கண்ணுல மறைஞ்சிருது. என்ன மறையுது? மனைவிய கனப்படுத்து. ஏன் கனப்படுத்தணும் மனைவிய? என்னோட ரொம்ப படிச்சிருக்கா, ரொம்ப வசதி, அதெல்லாம் கிடையாது. எதுக்காக? நித்தியமா உன்னோட அவங்க என்ன செய்ய போறாங்க? உங்களோட பரலோகத்திலே வந்து வாழ போகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் நம்மோட கணவன் மனைவி இருவரும் எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அவங்க கூட வரப்போகிறபடினால் அவர்கள் அங்க வந்த பிறகு உங்களை எப்படி இயேசு பார்க்கிறாரோ அப்படிதான் மனைவியும் இயேசு பார்ப்பார். அவங்க மனைவியின் தாழ்வா அவர்களை பார்க்க போவது இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லைன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்க நீங்க என்ன செய்தாலும் நித்தியத்துல பரலோகத்துல எல்லாரும் சமம். இங்க சமுதாயம் அரசாங்கம் என்னென்ன செய்கிறதோ செய்யட்டும், அது அல்ல. ஆனா தேவனுடைய அரசாங்கம் தேவனுடைய ஆளுகை பரலோகத்துல எப்படி இருக்க போகுது? புருஷனுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட், மனைவிக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட். ஐயோ புருஷனுக்கு வேற மனைவிக்கு வேற அல்ல. அதனால மனைவியை கனப்படுத்துங்கள். இதுவரைக்கும் நீங்க கனப்படுத்தாம இருந்தீங்கன்னா இன்னைக்குல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நித்தியத்துல போய் அவங்க உங்களோட உட்காருவாங்க. அப்போ நீங்க என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட்டு போக கூடாது. ஏன் அவங்கள நம்ம கனப்படுத்தணும்னா அவங்க பலவீன பாண்டம். அவங்களுக்கு என்ன பலவீனம்? அவங்க பிசிக்கலி வீக்கா. சம்டைம்ஸ் சில பெண்கள் பிசிக்கலி வீக்கா இருக்கலாம். சில நேரங்கள்ல ஆண்கள் பிசிக்கலி வீக்கா இருக்காங்க, பெண்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பாக்குறோம். எவ்வளோ கடினமான காரியங்களை பெண்கள் செய்யறத இப்பெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். என்ன அவர்களுடைய பலவீனம்னா, ஆண்டவர் முதலாக ஏவாளை பார்த்து சொன்ன பொழுது சொன்னாரு, 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். வாசிக்கலாம் அந்த வசனம். 16ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ கற்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அதாவது பெண்களுடைய பலவீனம் எதுனா, அவர்களுடைய ஆசை அவர்கள் புருஷனை பற்றி இருக்கும். அவங்க அப்படி இருக்கிறதுனால நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க.
நீங்க உங்களை அவங்க ரொம்ப சார்ந்து கொள்வதனால, நேசிப்பதினால நீங்க என்ன செய்யாதீங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளாதீங்க. அதனால்தான் ஆண்டவர் பெண்களிடத்துல பார்த்து திருமணத்தின் போது சொல்வாங்கல்ல, கணவன் மனைவிக்கு என்ன பிரசங்கம் நடக்கும், கணவன் உன் மனைவியை நேசிக்கணும். ஏன்னா ஏற்கனவே பெண்களுக்குள்ளே அந்த தன்மை இருக்கிறது, அவர்களுடைய ஆசை புருஷனை பற்றி தான் இருக்கிறது. ஆனா கணவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஆகவே நீங்க முயற்சி செய்து டெசிஷன் எடுத்து உன் மனைவியை நேசி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே நேரத்துல பெண்களுக்கு என்ன சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஆசை உன் புருஷனை பற்றி இருப்பதனால நீ அவனை ஆண்டு கொள்ளணும், அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிக்காதமா, நீ அவங்க சொல்றதுக்கு என்ன செய், கீழ்ப்படிந்து நடந்து கொள். அப்படிதான் ஆண்டவர் நமக்கு பவுல் மூலமாக குடும்பத்திற்கான ஆலோசனையை கொடுக்கிறார். அப்ப கணவன் மனைவி எவ்வளவு தூரத்துக்கு கணவனை கனப்படுத்தணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, அதே அளவுக்கு மனைவிய கணவர்கள் என்ன செய்யணும், கனப்படுத்தணும். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது. இன்னும் பாஸ்டரமா பெண்ணா இருக்கிறதுனால இப்படி பேசுறாங்கன்னு யோசிக்காதீங்க. இது கர்த்தர் சொல்லுகிற காரியம். சரியா? அதான் பெண்கள் கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்க கூடாது. ஏன்னா நமக்கு அந்த எண்ணம் உள்ள இருக்குது, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு நாங்க என்ன செய்யணும், கீழ்ப்படினோம். ஆண்கள் என்ன செய்யணும், இவங்க என்னதான் சார்ந்திருக்காங்க, ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு இவங்களை ஆளுகை செய்யலாம் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. நீங்க என்ன செய்யணும், அவங்கள கனப்படுத்துங்க. சரியா? இப்படிதான் நம்ம குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் கனப்படுத்தணும். இப்படி நம்ம செய்யறோமா? நிறைய சில குடும்பங்களை நாங்க பாக்குறோம், எப்படி மனைவியை கனப்படுத்துறாங்க, வார்த்தையினால, எப்படி செய்கையினால, இப்படி எல்லாம் மனைவியை கனப்படுத்துறத நான் பார்த்திருக்கேன், கணவரை கனப்படுத்துறத நான் பார்த்திருக்கேன். ஆனா அநேக குடும்பங்களிலே மனைவியை எப்படி வேண்டும் என்றாலும் பேசலாம்னு யோசிக்கிறாங்க. காலிங் தெம் நேம்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஏதாவது நீ, நாய், பேய், இதெல்லாம் நம்ம ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படின்னா நீங்க கிறிஸ்தவனே அல்ல என்று அர்த்தம். நம்ம மற்றவர்களை, மனைவி வெளியாட்களே நம்ம அப்படி பேசக்கூடாது. மனைவி பிள்ளைங்களை அப்படி பேசலாமா, பெற்றோர் பிள்ளைகளை அப்படி பேசலாமா, பிள்ளைகள் பெற்றோரை அப்படி பேசலாமா? அப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களா, ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சரியா? இன்னும் ஆனரே, அடுத்தபடியாக நம்ம எல்லாரையும் இந்த உலகத்துல எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இது சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் எல்லாரையும் நீங்க என்ன செய்யுங்க, தனக்கானவைகள் அல்ல, பிறரையும் கனப்படுத்தி மதித்து யோசிங்க. ஒருவேளை அவர்களுக்கு பிசிக்கலி ஏதாவது பலவீனங்கள் இருக்கலாம், அல்லது மென்டலி ஏதாவது பலவீனங்கள் இருக்கலாம். ஆனா இந்த காலத்துல அவங்களுக்கு எல்லாம் என்ன பேர் வைக்கிறாங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன். ஸ்பெஷல் சில்ட்ரனோட மாம்ஸ், அம்மாங்களை என்ன சொல்றாங்க, ஸ்பெஷல் மாம்ஸ். முந்தி காலத்துல எல்லாம் தாழ்வாக அவர்களை நடத்தினாங்க. ஐயோ இவங்க இந்த குறை உள்ளவங்க, அந்த. இப்பெல்லாம் அப்படி நாம் ஒருவரை ஒருவர் என்ன செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்த கூடாது. சமுதாயத்திலே இப்படி இருந்தா கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சரியா? ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய், மற்ற பார்க்கிற எல்லாரையும் நம்மை விட மேன்மையானவர்களாய். அதான் இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்களை உங்களை விட மேன்மையா யோசிங்க, இயேசுவை போல இருங்க. அந்த வசனத்துல வருது, இயேசு போய் குஷ்டரோகிய தொட்டார். அவங்க எல்லாம் மூடிட்டு தீட்டுன்னு கத்திட்டு வருவாங்களாம். ஆனா இயேசு போய் குஷ்டரோகி என்ன செய்யறாரு, தொடுறாரு. அப்ப அவர் எப்படி அவங்களை கனப்படுத்துறாரு, யூ ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. இல்ல, நான் எப்படி ஒரு மனுஷனா இந்த உலகத்துல இருக்கிறனோ அதை போல அந்த குஷ்டரோகியும் ஒரு மனுஷன் தான். நமக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராதபடி பிசாசு ஏதாவது தீமையான காரியங்களை, ஜாதி, மொழி, இப்படி அப்படின்னு எதையாவது ஒன்ன கொடுத்து மற்றவர்களை தாழ்வாய் நினைக்க வைக்கிறான். அதற்கு கிறிஸ்தவர்கள் இடம் கொடுக்க கூடாது. சபை விசுவாசிகள் விசேஷமாய் இடம் கொடுக்கவே கூடாது. நாம் எல்லாரையும் நம்மை விட மேன்மையானவர்களாக யோசிக்க வேண்டும்.
அதே போல ஒரு ஆனர் இந்த சர்ச் சபைக்குள்ள வரும் பொழுது எல்லாரையும் நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நான் சொன்னேன், தேவனை கனம் படுத்துங்க. தேவனை எப்படிலாம் அசட்டப் பண்றோம் அதையெல்லாம் விட்டு விட்டு தேவனை கனப்படுத்துங்க. நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய கனத்தை வைத்திருக்கிறார். அவர் சாதாரண திட்டத்தோடு ஒரு மனுஷனை அழைப்பது இல்லை, பெரிய திட்டங்களோடு தேவன் மனிதரை அழைக்கின்றார். அதனால அதுல ஜாக்கிரதையா நாம் செயல்படுவோம். இரண்டாவதாக, நமக்கு மேலுள்ள அதிகாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, குடும்பத்திலே ஒருவரை ஒருவர், இத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. உங்களுடைய மதர் இன் லா, ஃபாதர் இன் லா அவங்களாம் வேற தானே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. அதாவது மதர்னா பிறப்பினாலே நம்முடைய தாய், மதர் இன்லானா சட்டத்தின்படி அவங்க உன்னுடைய தாய். புரியுதா? மதர் இன்லா, அதுதான் அதோடைய டிஃபரன்ஸ். இது என்னை பெற்றெடுத்து வளர்த்தாங்க, அதனால என் தாய் அவங்களை கனப்படுத்துறேன். மதர் இன்லானா சட்டத்தின்படி அவங்க தாயாயிட்டாங்க, அதனால அவங்கள. அதே மாதிரி ஃபாதர் இன்லா, பிரதர் இன்லா எல்லாமே அப்படித்தான். எல்லா உறவுகளையும் கனப்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக சொன்ன, எல்லாரையும் மேன்மையாக யோசிக்க வேண்டும். யாரையும் நாம் தாழ்வாக சமுதாயத்தில் யோசிக்க கூடாது. ஐந்தாவதாக, சபையிலே எல்லாரையும் நாம் கனப்படுத்த வேண்டும். டைம் ஆகுதுனால வேகமாக இது எப்படின்னா, சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் கனப்படுத்தும் பொழுது அவர்களை அதிகமாய் நேசித்து அவர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நாம் அவர்களை கனப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்திலே எல்லாம் இருக்கிற இடத்திலே எழும்புங்க, எழும்பி நின்று ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டாண்டிங்ல, ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் சொல்றாங்களே, அத மாதிரி எழும்பி நின்று, ஆண்டவரே நான் உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன், நீர் என் வாழ்க்கையில் முதன்மையானவர், நீர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ. நான் எப்படி உமக்கு விசேஷமா இருக்கிறேனோ அதே போல நீர் எனக்கு விசேஷமானவர். எல்லாம் சொல்லுவோமா? என்னை முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கொடுத்து அவங்க பாவத்தை தீர்த்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு தன்னையே கொடுத்து நம்முடைய பாவத்தை தீர்த்திருக்கிறார். அப்ப அவங்க ஆட்டுக்குட்டிய கொண்டு வரலாம், நம்ம பொருளை மட்டும் காணிக்கையா செலுத்துவது அல்ல. என்னையே நான் உமக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன், நீர் எனக்கு கொடுத்தவைகள்ல உண்மையுள்ள உக்காரணக்காரனாய் நான் இருப்பேன். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் நம்மை அவரை பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்ம ரொம்ப ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். அசட்டை பண்ணோம்னா நாமவே கனவீனம் அடைவோம். அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உண்மை மாத்திரம் கனம் பண்ணணும்னு விரும்புறேன்ப்பா, எந்த விதத்தில் நான் கனவீனம் பண்ணியிருந்தாலும் என்னை மாற்றுங்கன்னு கேளுங்க, என்னை மன்னியும் என்று கேளுங்க. இரண்டாவதாக, எனக்கு மேலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆபீசரையும் பாஸையும் கண்ட வார்த்தைகளிலே பேசுவது, அவன் வேலையத்தவன், அது இதுன்னு இதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு அதிகாரியாக வைத்தவர், அவர் சொல்லுவதை நான் செய்வேன் என்று எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யுங்கள். நீங்க செய்கிற வேலையிலே கர்த்தர் உங்களை அதிகமாய் உயர்த்துவார். அதற்காக தான் தேவன் அந்த இடத்திலே உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறார். அந்த இடத்திலே நீங்கள் உப்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று தேவன் அழைத்து கொண்டு போயிருக்கிறார். ஐயோ என்னதான் பிடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் இந்த சூழ்நிலையிலே நான் செய்கிற வேலையை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, தேவனுடைய அன்பை உணரும்படியாக வைத்திருக்கிறார் என்ற யோசனையோடு நமக்கு மேல் இருக்கிற அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம், கனப்படுத்துவோம். மூன்றாவதாக, எல்லா குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் கனப்படுத்துங்க. இந்த காரியம் நம்முடைய சமுதாயத்துல அதிகமாய் குறைவாய் காணப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, புருஷர்கள் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் என் மனைவி எப்படிலாம் நான் கனவீனப்படுத்தினோ, என் வார்த்தையினால, என் செய்கையினால, என் நடத்தையினால, எதனால நான் கனவீனப்படுத்தி இருந்தாலும் அதை எனக்கு மன்னிங்க. இன்று முதல் நான் என் மனைவியை கனப்படுத்துவேன். மனைவி எல்லாம்
சொல்லுங்க, என் கணவரை நான் கனப்படுத்துவேன். இதுவரைக்கும் எப்படியெல்லாம் நான் கனவீனம் படுத்தினேனோ மன்னியும் என்று கேளுங்க. பிள்ளைகள் பெற்றோரை குறித்து கேளுங்க. பெற்றோர் பிள்ளைகளை கனப்படுத்துங்க, அவர்களை அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா. எல்லா விதமான ஜனங்களையும் நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். ஜாதி, இன, மொழி, மதம் எதுவும் நமக்கு மற்றவங்களை தாழ்த்தி காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் தேவனுக்கு சொந்தமானவர்கள். எல்லா ஜனங்களுக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அதை நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் மற்றவங்க இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம் பரிதாபப்பட வேண்டும். இப்படி இருக்கிறார்களே, இவர்களை கனப்படுத்தி நான் இவர்களுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துவேன் என்று ஒரு எண்ணம் உங்களிலே உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. சபையிலே ஒருவரை ஒருவர் நாம் கனப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்தும் பொழுது மலையின் மேல் வைக்க பட்டணமாக, ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறார், மலையின் மேல் வைக்க பட்டணமாக நான் உன்னை வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது மற்றவர்களை, தேவனையும் மற்றவர்களையும் கனப்படுத்துவது. ஹல்லேலூயா. சுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் உங்களை கனப்படுத்த எல்லா எங்கள் வாயின் வார்த்தையினாலும் செய்யினாலும் எங்களுடைய வாழ்க்கையினாலும் கனப்படுத்த உதவிவராக, மற்றவருடைய எங்களை விட மேலான எண்ணத்தக்கதாக உதவி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். உமக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் புகழ்ச்சியும் ஏறெடுக்க நாங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்வதாக. ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வதாக எங்களுடைய சுபாவத்தை மாற்றும். மற்றவர்களை எங்களுக்குள்ளே மற்றவர்களை எங்களை விட தரக்குறைவாக யோசிக்காதபடி, தாழ்வாக எண்ணாதபடி, எங்களை விட மேலாண்மை எண்ணத்தக்கதாக உதவி செய்கிறாங்க. எனக்கு அழைச்சி ஒப்புடுக்கிறோம். பேருக்கு நீர் எங்களுக்கு தேவையான ஆலோசனை நீ வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகியவை நான் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பிரத்னாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆசீர்வாத சகல வாழ்வை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதத்தில் நம்ம அனைவரிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காப்பாராக. ஆமென். சண்டே ஸ்கூல் ஆன்லைனில் உங்களுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு இருக்கும். அதே சமயத்தில் சண்டே ஸ்கூல் ரெகுலராக சண்டே ஸ்கூல் ஜெபரூமில் பிள்ளைகள் எல்லாரும் கடந்து வாருங்கள். முதல் ஆராதனை 6:30 மணிக்கும், 2வது ஆராதனை 7:30 மணிக்கு இருக்கும். தவறாமல் பங்கெடுக்கும்படி அன்பாக கேட்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களில் மாலை ஆராதனை நடத்துவதற்கு எப்பொழுது நமக்கு அனுகூலமாகும்போதோ அப்பொழுது நாம் நடத்துவோம். கர்த்தர் நமக்கு